அதாவது இன்னைக்கு பசங்களுக்கு சரிசமமாக இல்லை, பசங்களை தாண்டி அதிகமாக இன்னைக்கு மார்க் வாங்குறது யாருன்னு பார்த்தா நீங்கள் தான் இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் கேட்கறது இந்த முறையும் பொம்பளை பிள்ளைங்க தான் அதிகமாக அப்படின்னு தான் கேட்குறாங்க. எனக்கு அது பெருமை. எனக்கு அதுக்காக நான் பசங்களை நான் விட்டு கொடுக்கன்னு நினைக்கக்கூடாது. அவங்களும் படித்து வரணும், உங்கள் லெவலுக்கு வரணும்னு என்னுடைய வேண்டுகோளை நான் வைக்கிறேன். நான் குறிப்பாக கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்குலாம் நான் வைக்கிற வேண்டுகோள், உங்கள் சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 1822 பிரிட்டிஷ் இந்தியா என்று இருந்த பொழுது பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, மொத்தம் எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குன்னு ஒரு கணக்கெடுக்க சொன்னாங்க. மொத்தமாக பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் இருந்த பள்ளிக்கூடத்தில் எண்ணிக்கையே பார்த்தீங்கன்னா 12,498 பள்ளிக்கூடம் தான் இருந்தது. அது குறிப்பாக எத்தனை மாணவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்கன்னு கணக்கெடுக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக 7.9% பேர் தான் ஸ்கூலுக்கே போனாங்க. அந்த ஸ்கூலுக்கு போகிறதுல ஒருத்தர் கூட பெண் பிள்ளைகள் கிடையாது, வெறும் பசங்க தான் போனாங்க. ஒருத்தர் கூட பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகல. இது 1822. ஸோ இது 1848 இது எப்படி மாறுது என்று சொன்னால், சாவித்ரிபாய் போலே என்கின்ற ஒரு ஆசிரியை பெண்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து நான் பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன் என்று சொல்லி பல தடைகள். அந்த அம்மா ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா, பெண் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்க போகிறாங்க அப்படின்னா, போகும்பொழுதெல்லாம் அவர்கள் மீது சேர்த்தியை வாரி வீசுவதாக இருந்தாங்க. இப்படி ஒரு கும்பல் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஸ்கூலுக்கே எப்படி போனோம், ஒரு மாற்று துணியை கையில் எடுத்துகிட்டு தான் போவாங்களாம். ஏன்னா பெண்கள் படித்திடவே கூடாதுன்னு அவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருந்த காலம். அதையெல்லாம் உடைத்து தந்தை பெரியார் போன்றவருடைய சீரிய முயற்சியை பொம்பளை பிள்ளைங்க முதல்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, இன்றைக்கு எவ்வளோ பேர் படிக்கிறீங்க, அதுவும் குறிப்பாக உயர்கல்விக்கு எவ்வளோ பேர் போகிறீங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 35.7 மில்லியன் மாணவர்கள் உயர்கல்வியில் படிக்கிறாங்கன்னா அதில் 16.7 மில்லியன் பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைங்க தான் படிக்கிறீங்க. அதாவது இன்னைக்கு பசங்களுக்கு சரிசமமாக இல்லை, பசங்களை தாண்டி அதிகமாக இன்னைக்கு மார்க் வாங்குறது யாருன்னு பார்த்தா நீங்கள் தான் இருக்கிறீங்க. நீங்கள் அதுவே நமக்கான மிகப்பெரிய ஒரு பெருமை தான் என்று சொன்னால், அதுக்காக நான் பசங்களை நான் விட்டு கொடுக்கன்னு நினைக்கக்கூடாது. அவங்களும் படித்து வரணும், உங்கள் லெவலுக்கு வரணும்னு என்னுடைய வேண்டுகோளை நான் வைக்கிறேன். நான் ஏன்னா ஒவ்வொரு முறையும் ரிசல்ட்டு பார்க்கும்போதெல்லாம் எல்லாரும் கேட்கறது இந்த முறையும் பொம்பளை பிள்ளைங்க தான் அதிகமாக அப்படின்னு தான் கேட்குறாங்க. எனக்கு அது பெருமை. எனக்கு எங்கள் பிள்ளைங்க இன்றைக்கி எப்படி சாதிக்கிறாங்க என்றதுக்காக இதை நான் சொல்கின்றேன். ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு முதன்மையான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டித் தேர்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஐஏஎஸ் இதுதான் சொல்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு யார் வந்துட்டு இருக்கிறாங்கன்னா பெண்கள். நீங்கள் தான் வந்துட்டு இருக்கிறீங்க அதுலேயுமே.